செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். புதுச்சேரியில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரிக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர். இனி விரிவான செய்திகள். புதுவை முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். புதுச்சேரி மடுகரையைச் சேர்ந்தவர் எம்டிஆர் ராமச்சந்திரன். இவர் புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் வசித்து வந்தார். புதுவை மாநில திமுக அமைப்பாளர், அதிமுக மாநில செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் இருந்தவர். இவர் நெட்டப்பாக்கம் தொகுதியில் 1969ஆம் ஆண்டு திமுக சார்பில் முதன்முறையாக எம்எல்ஏவாக தேர்வானார். அதன் பிறகு மண்ணாடிப்பட்டு தொகுதியில் 1974, 1977 ஆகிய ஆண்டுகள் அதிமுக சார்பிலும், 1980, 1985, 1990 திமுக சார்பிலும், 2001 மீண்டும் அதிமுக சார்பிலும் போட்டியிட்டு 7 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். இதில் 1980 முதல் 1983 வரையும், 1990 முதல் 1991 வரையும் என 2 முறை புதுவை முதல்வராக பதவி வகித்துள்ளார். மேலும் 2001 2006 வரை புதுவை சட்டப்பேரவைத் தலைவராகவும் 2 முறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 1 முறை எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்தவர். கடந்த சில ஆண்டுகளாக புதுவை மாநில காங்கிரஸில் அவர் துணைத் தலைவராகவும் இருந்தார். வயது முதிர்வால் அவருக்கு உடல்நல பாதிப்பு இருந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த நிலையில் அவர் நேற்று காலமானார். இவரின் இறுதி சடங்கு அவரது சொந்த ஊரான மடுகரையில் இன்று மாலை அரசு மரியாதையுடன் நடைபெறுகிறது. ராமச்சந்திரனின் மறைவையொட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் காங்கிரஸ், அதிமுக, திமுக என பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அரசு மூலம் இந்தியாவில் உள்ள 347 மாவட்டங்களில் 100 நாட்கள் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் புதுச்சேரி பகுதியும் ஒன்றாகும். காசநோயை கண்டறிவது, புதிய நோயை உருவாக்குவதை தடுப்பது அதன் நோக்கம். அதனையடுத்து கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று முன்தினம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே, கலெக்டர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன், டாக்டர் வெங்கடேஷ், சித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர். புதுவைக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினர். புதுச்சேரியில் புயல் சேதங்களை பார்வையிட மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு நேற்று புதுச்சேரி வந்தது. 2 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர். முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை நடத்தினர். அப்போது மத்திய குழுவினரிடம் சேத விவரங்கள் அடங்கிய அறிக்கையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். சேத விவரங்கள் மற்றும் புனரமைப்பு நிவாரணப் பணி, தேவைப்படும் நிதி குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது. இக்கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், தலைமைச் செயலர் சரத் சௌஹான் பங்கேற்றனர். குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் எம்டிஆர் ராமச்சந்திரன் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் செய்தி தெரிவித்துள்ளார். அந்த இரங்கல் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரும் முப்பெரும் அரசியல் தலைவருமான எம்டிஆர் ராமச்சந்திரன் காலமானார் என்கிற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அவர் புதுச்சேரி மாநிலத்திற்கு கொண்டு வந்த திட்டங்கள் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டவை.
அவரின் அரசியல் அனுபவமும் மக்களை பற்றிய தொலைநோக்கு சிந்தனையும் மக்கள் மனதில் நீங்காமல் நிற்கக்கூடியவை. அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சலானி தங்கம் மற்றும் வைர நகைக்கடை திறப்பு விழா நாளை காலை நடைபெறவுள்ளது. இத்திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நகைக்கடையினை திறந்து வைக்க உள்ளார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் சபாநாயகருமான டி. ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். இதையடுத்து துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் அவருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் சபாநாயகருமான டி. ராமச்சந்திரன் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார் என்கிற செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. புதுச்சேரி மக்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பும் பாராட்ட தகுந்தவை. அவரது அரசியல் அனுபவமும் அணுகுமுறையும் புதுச்சேரி மாநிலத்திற்கு என்றும் வழிகாட்டியாக இருக்கும். அவரது மக்கள் சேவையும் அரசியல் கடந்த பார்வையும் புதுச்சேரி மக்களால் என்றும் நினைவு கூறப்படும். இந்த கடினமான நேரத்தில் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஏ.ஆர். ரஹ்மான் உயர்நிலைப் பள்ளியில் இன்று சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஏ.ஆர். ரஹ்மான் உயர்நிலைப் பள்ளியில் இன்று சைபர் கிரைம் காவல்துறையினர் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் மாணவ மாணவிகளின் சந்தேகங்களுக்கும் அவர் விளக்கமளித்தார். நிகழ்ச்சியில் எஸ்.பி. பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், பள்ளி கரஸ்பாண்டன்ட் நிசார் அகமது மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மார்க்கெட் மீன் வியாபாரிகள் பொது சாலைகளில் மீன் விற்பவர்களை தடை செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் மீன் அங்காடியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு நல்லவாடு, புதுக்குப்பம், வீராம்பட்டினம், சின்ன வீராம்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சில்லறை விலையில் மீன் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சில மீனவர்கள் கூடைகளில் மீன்களை கொண்டு வந்து மார்க்கெட் பகுதியில் விற்பனை செய்யாமல் பொது சாலைகள், தெருக்கள் மற்றும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று விற்பனை செய்கிறார்கள். இதனால் மார்க்கெட்டில் உள்ள சில்லறை மீன் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே இதனை தடுத்து மார்க்கெட்டில் விற்பனை செய்யும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என சுமார் 20க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் அரியாங்குப்பம் சிக்னலில் உள்ள 4 முனை சந்திப்பில் மீன் கூடைகளை இறக்கி வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரியாங்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவலர்கள் மறியலை கைவிட்டு செல்லுமாறு கூறினர். இதற்கு பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் மீன் வியாபாரம் செய்யும் மீனவர்கள் மீன் கழிவுகளை அப்படியே போட்டு செல்வதால் துர்நாற்றம் வீசுகிறது. மேலும் பொது இடத்தில் மீன் வியாபாரம் செய்பவர்களால் எங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அதனை தடுக்காமல் எங்கள் மீது குறை கூறுவதா என சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசில் 5 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 11,90,000 ரூபாயை இழந்தனர். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் சுந்தர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டிலிருந்தே ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி விக்னேஷ் சுந்தரம் 6,66,500 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். வேல்ராம்பேட் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்துள்ளது, அதை ஒப்படைக்க பணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி அவர் 4,87,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். கரிக்கலாம்பாக்கம் ஆனந்தவேலு 27,500, புதுச்சேரியைச் சேர்ந்த நிதிஷ் 6,300, சண்முகாபுரம் சிவகாமி 4,000 என மொத்தம் 5 பேர் 11,90,800 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் சபாநாயகருமான டி. ராமச்சந்திரன் மறைவிற்கு புதுச்சேரி முதல்வர் என். ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி மக்களால் டிஆர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரும் முப்பெரும் அரசியல் தலைவருமான திரு மாத்தே ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்கிற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைகிறேன். புதுச்சேரி மாநிலத்தின் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் இருந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மக்களால் பெரிதும் வரவேற்கப்பட்டவை. தான் ஆற்றிய பணிகளின் வாயிலாக மக்கள் மனதில் தனி இடத்தை பிடித்த அவர் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவராக திறம்பட செயலாற்றியவர். மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக அவர் மேற்கொண்ட பல பணிகள் என்றும் நிலைத்து நிற்பவை. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்று திரு மாத்தே ராமச்சந்திரன் அவர்கள் புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் தனக்கென தனி பாதையை வகுத்துக் கொண்டு அதில் வெற்றியும் கண்டவர். அவரது இழப்பு புதுச்சேரி அரசியலில் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும். இவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரை சார்ந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் அவரது மறைவிற்கு புதுச்சேரி அரசு சார்பில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்பதையும் அன்னாரது இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு உழந்தை கீரப்பாளையம் ஜோதி நகரில் விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்து தரும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு உழந்தை கீரப்பாளையம் ஜோதி நகரில் விடுபட்ட உட்புற வீதிகளுக்கு வாய்க்கால் வசதி செய்தல் பணிக்கு ரூபாய் 31,78,890 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலமாக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். உடன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி பொதுச் செயலாளர் கார்த்திக், நகர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, பரமேஸ்வரன், கனகராஜ் மற்றும் ரஞ்சித், சரவணன், சீனு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையைச் சேர்ந்த இளம் வயது சாதனையாளர் முனைவர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பாரிஸில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவையைச் சேர்ந்த இளம் வயது சாதனையாளர் முனைவர் அருண்குமார் சாந்தலிங்கம் அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டின் கல்விக்கான உயரிய விருதான செவாலிய விருது பிரெஞ்சு அரசாங்கத்தால் புதுடில்லியில் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அதை சிறப்பிக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டிற்கு வருகை புரிந்துள்ள அவருக்கு இந்தியர்கள் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை மோன்மாங்கியில் உள்ள திருவள்ளுவர் கலைக்கூடம் பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தமிழ் மற்றும் பிரெஞ்சு சங்கங்களைச் சேர்ந்த தசரதன், ராஜாராம், மாறன், ரூவியே கமல்ராஜ், ஜோகிந்தர் சிங், செல்வராசு, தம்புசாமி மற்றும் 50க்கும் மேற்பட்ட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி பொன்னாடை போர்த்தி விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர் அனைவரையும் வரவேற்றார். செவாலியே அருண்குமார் சாந்தலிங்கம் ஏற்புரை வழங்கினார். இறுதியில் செல்வா அண்ணாமலை நன்றியுரையாற்றினார். சங்க நிர்வாகிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவை முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். புதுச்சேரியில் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரிக்கு வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மத்திய குழுவினர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.